ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜங்குக்கோட ஹிடன் கேம் தான். லாஸ்ட் பார்ட் யார் நான் பார்க்கல, போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ இந்த பார்ட் புரியும். ஓகே, நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படி தட்டி விட்டுட்டு கமெண்ட் முக்கியம் பிக்ல மறந்துடாதீங்க, கமெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம டேரக்டாக அப்படி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ உங்கள் அப்பா அப்படியே கோவமாக வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. அப்பா, நீ என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலப்பா. எப்படி தெரியும் உனக்கு? யூன், சின்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ. இந்த ஃபோனு சரி உன்கிட்ட கொடுத்தல, என்ன சொல்லும்? அப்பா, ஃபோனா? நான் என்னப்பா பண்ணேன் ஃபோனில்? என்ன நீ போட்டு உடைச்சல, அது பாரு. மெக்கானிக்காரங்கிட்ட கொடுத்தா அவன் நொறுங்கி போயிருக்கு சார், லேட் ஆகும், அது இதுன்னு நொட்டக்காரன்லாம் சொல்லிட்டு இருக்கான் என்கிட்ட. ஓ, அப்போ தான் உங்களுக்கு அப்படியே மூச்சே வருது. என்னடி மூச்சு இது விட்டுட்ருக்க? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அதை கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. என்ன நீ புதுசாக பேசிகிட்டு இருக்க? அப்போதான் இல்லைப்பா. ஆமாம், எவ்வளோ நாள் ஆகுமா? இன்றைக்கி ஈவினிங் தான் கிடைக்கும்ண்ணா. நான் நேற்று நைட்டே கொடுத்து விட்டேன் மார்னிங் வேணும்னு சொல்லி. ஆனால் அவன் அது நீட்டுருக்கானு வேலை சரியாக செய்யறதில்ல. இருக்கட்டும், அவனை அப்புறம் பார்த்துக்கிறேன். பா, ஆமாம் என்னாச்சு ஜங்குக்? எங்கே, நான் இன்னும் போய் பார்க்கல, நேரில் தான் போய் பார்த்துட்டு வரணும். ஃபோன் இப்போதைக்கு வராது, ஏன்னா நேரில் தான் போகணும். அப்பா, என்னப்பா அவசரம்? உன் கஷ்டத்தில் தானேப்பா இருக்கான், நீ வீட்டிலே இரு, பொறுமையாக போய்க்கலாம். அப்படிலாம் விட முடியாது யூன், அவனுக்கு இன்னும் கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குது. கொடுத்து கொடுத்து கொல்லும், என் வழி பக்கமே அவன் வரக்கூடாது. அப்பா. என்ன? இல்லை, டைமுக்கு என்னாச்சுன்னு ஏதாவது தெரியுமாப்பா? யோன், எத்தனை தடவை சொல்லியிருக்கான் பாஸ்ட்டை பற்றி பேசாதன்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, எனக்கு டயங்க பிடிக்கும், உனக்கு தெரியும்ல. யோன், பழசம் மறந்துட்டு வாழ்கிறதுக்கு பழகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உள்ளே போயிடுறாரு. சே, அப்பா கேட்ட சொல்லவே மாட்டுறாரு. இந்த ஜங்குக்கு வேறு நான் டார்ச்சர் பண்ணுறேன், இது பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி. என்னதான் பண்ணுறது? ஐயோ, அப்பா ரூமில் தான் இருக்காரு, என்ன பண்ணலாம்? சரி, பேசாமல் அப்பாவுக்கு தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டு நம்ம போய் வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சில டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு தான் போகிறீங்க. அங்கே 2-3 மேட்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா, நீங்கள் போய் என் ரூம் க்ளீன் பண்ணணும், ஸோ அந்த வேலையை பாருங்கக்கா. இல்லைம்மா, ஐயாவுக்கு அதை நான் பார்த்துக்கிறேன்க்கா, நீங்கள் போங்க. அப்போ அவங்களும் டீ போட்டுட்ருக்கிறத அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு போகிறாங்க. இது அப்பாவுக்கு தானே, இந்த டீலே கலந்துடலாம், சூடாக இருக்கும் போது கலந்தால் தான் நல்லா கரையும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் 2-3 டேப்லெட் எடுத்து போடுறீங்க. நல்லா தூக்கம் வரணும்ல, இன்னொன்று போடுவோம் அப்படின்னு போட்டுட்டு நல்லா கலக்கி ஒரு கப்பில் அப்படியே ஃபில் பண்ணுறீங்க. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது கொஞ்சம் டேஞ்சரு, என்ன பண்ணலாம்? அக்கா, என்னம்மா, இதை எடுத்துகிட்டு போய் அப்பாட்ட கொடுத்துருங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே ஹாலில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக அந்த மேடம் அப்படியே உங்கள் அப்பா ரூம்குள்ளே போகிறாங்க. அப்பா எப்படின்னா குடிச்சிடணும், குடித்தாதான் உண்டு அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக லேண்ட்லைன் அடிக்குது. யார் கால் பண்ணுறா? ஒருவேளை அந்த கடைக்காரரோ என்ன ஃபோனை சீட் பண்ணிட்டானா? அதுக்குள்ளேயே இந்த ஆள் இவனுக்கு கண்டு கொடுத்துருக்கணும் போல் அப்படின்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணா. ஹலோ. ஏய் யூன், எங்கடி போன? காலங்கத்துலேயும் சொல்லாமல் போயிட்ட. ஹே ஜிமின், நீயாடா? நான் கூட யாரோ நினச்சிட்டேன். யாரையோ நினச்சிட்டியா? சரி, காலைல என்னடி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம்? அது ஏன்டா என்கிட்ட கேட்குற? புதுசாக இருக்குது. என்ன ஏதாவது வீடியோ எடுக்கிறியா நான் யூடியூபுக்கு? அதில் கூட நிறைய பேர் கேட்பாங்களே, ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்கிறது தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு, அது மாதிரியா? ஏய், ரொம்ப பேசாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாரு, உன் புருஷன்கிட்ட கேட்டேன் என்ன செய்யறதுன்னு உங்களுக்குன்ட்டு, அவர் வாயே பேசலடி, சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காரு. அவன் அப்படி தான் உட்காந்துட்ருப்பான். நீ அவனுக்கு ஏதாவது ரேமன் பண்ணி கொடுத்துரு, அவன் சாப்பிடுவான். பாரு, எல்லாம் தெரிஞ்சுக்கிது. டேய், அவன் சாப்பிடுவான், எனக்கு அவனுக்கு என்ன பிடிக்கும்லாம் தெரியாது, அவன் சாப்பிடுவான், அதை பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அதனால் நீ அதே கொடு. ஆமாம் அண்ணா, நீ கூப்பிட்டு வந்து என் வீட்டில் விட்டு அங்கே போய் உட்காந்துருக்க. நான் கூட நினச்சேன் நீங்கள் தான் இருப்பேன்ட்டு. அதுவா, எல்லாம் தலை விதி ஜிமின், நீ அதை கண்டுக்காத. சரி, ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்கான்? என்ன பண்ணிகிட்ருக்காரு? உட்காந்துட்டு விண்டோவே பார்த்துட்ருக்காரு. விண்டோவே பார்த்துட்ருக்கானா? சரி, நீ எதுனா செஞ்சு கொடு, அவன் சாப்பிடுவான். நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன், இங்கே எங்கள் அப்பா கிட்டே இருக்கேன், நானே வரேன். அண்ட் கொஞ்சம் பார்த்துக்கோ,
ஏய் பார்த்துக்கோ பார்த்துக்கோன்ற ஏதோ குழந்தைய விட்ட மாதிரி. அவர் ஒரு விடு விட்டாருன்னா என்னை பார்த்துக்கிறதுக்கு 4 நர்ஸு தேவைடி. வைடி ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் காலை கட் பண்ணிட்டு சமைக்க போயிடுறான். இந்த பக்கம் நீங்கள் என்ன இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் காணோம். இவங்க டீ தானே எடுத்துகிட்டு போய் கொடுக்க போனாங்க. இவ்வளோ நேரம் ஆகுது. ஒரு வேளை அப்பா கண்டுக்கவே இல்லையோ, அதனால் நின்றுட்டே இருக்காங்களா என்ன? எவ்வளோ நேரம் அப்படின்னு நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஃபைனலாக அந்த மேடு வெளில வந்திருப்பாங்க. அப்பா இவ்வளோ நேரமா? அக்கா என்னாச்சு? ரொம்ப நேரமாக ரூமில் இருந்தீங்க? அதுவாம்மா, ஐயா என்னன்னு தெரில, ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இல்லாட்டி பேசிகிட்டு இருந்தாரா, அதனால நான் பக்கத்தில் டீ கப் வச்சு நின்றுட்டு இருந்தேன். அதான் இப்போ தான் கொடுத்துட்டு வந்தேன். ஓ சரிக்கா. ஆமாம் அப்பா டீ குடிச்சிட்டாரா? குடிச்சிட்ருக்காருமா. ஆ சரிக்கா. அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அப்பா தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் உங்கள் அப்பா ரூம் போகிறீங்க. பொண்ணு உங்கள் அப்பா நல்லா தூங்கிட்டு தான் இருக்காரு. ஐயோ டேஞ்சர், வேறு வழி இல்லை. இவர் வெளியில் போகிற வரைக்கும் நான் வெயிட்டும் பண்ண முடியாது. ஒரு வேளை சரியாக தூங்கலை, இப்போ தான் படுத்திருந்தாருன்னா பயமாக இருக்கே. கடவுளே எனக்கு காப்பாற்று. எல்லா தைரியத்தையும் வர வச்சுக்கிட்டு போய் எடுக்கணும் அப்படின்னுட்டு நீங்கள் அப்படியே ஸ்லோவாக கதவு திறந்து நைட்டு பண்ண வேண்டிய வேலை காலைல பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவோட கப்போர்ட் தான் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. எங்கே வச்சுருக்காரு? எல்லா ஃபைல்ஸும் இங்கே இருக்குது அப்படின்ட்டு அங்கே இருக்க எல்லா ஃபைல்ஸுமே எடுத்துகிட்டு நீங்கள் வேற ஒரு ஃபைல்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த ஃபைல்ஸை வச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்த மாதிரியே வச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக வெளில வந்திருப்பீங்க. வெளியில் வந்தால் கரெக்டாக அம்மா என்னம்மாச்சு? அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது என்னோடய காலேஜுக்கு தேவையான கொஞ்சம் சர்டிஃபிகேட்ஸ் அது அப்பா ரூமில் இருந்துச்சு. அப்பா சைன் போட மறந்துட்டார், அதான் போய் பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். போட்டு வச்சார் போல, எனக்கு சொல்லலை. ஓ சரிம்மா. ஏன் அப்படி வேர்க்குது? அது ஏசி இல்லைல்லக்கா, ஏசியை விட்டு கொஞ்ச நேரம் வெளில வந்தாலே வேர்க்குது, சம்மரில். ஓ சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஷோ எங்கேயும் ஹேண்ட்பேக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் உங்கள் பேக்கில் போட்டுட்டு ஷோ கடவுளே கொஞ்சம் விட்டுருந்தா மாட்டியிருப்பேன், மூஞ்சியே காட்டி கொடுக்குது போல் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் தான் வரீங்க. அக்கா அப்பாவை எழுப்பானா? அவர் நல்லா தூங்கட்டும், நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். எங்கம்மா? அவர் கேட்பார்ல எழுந்தோடனே. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வெளில வந்திருப்பீங்க. நம்ம வீட்டுக்காரெலாம் செட்டே ஆகாது. அப்பாவுக்கு டவுட்டிக்கிட்டு வந்து அவள் தான் இங்கே ஃபுல்லாக ஒரு ஆள் எப்படியாவது தெரிஞ்சிடும். ரோட்டில் ஆட்டோ பிடிச்சா போய்க்கலாம், டாக்ஸி கூட அதிக அமௌண்ட்டு தான் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் வெளில வந்து ஆட்டோக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஆட்டோ வந்திருக்கோம், அதில் அப்படியே ஏறுறீங்க. இந்த பக்கம் ஜிமின் என்னை பார்த்தா இவங்க 2 பேரும் எப்படி இதுன்னே தெரில. ஒருத்தினானா என் புருஷனுக்கு இது செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறா. இவர் நானா வச்ச கண்ணை வாங்காமல் செவத்தையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கின்னு நான் படுற பாடு இருக்கே கடவுளே. ஏன் இவள் புருஷனுக்கு இவள் செஞ்சு கொடுத்தான்னா என் பொண்டாட்டி தான் நல்லா செய்யணும்னு இவளோட புருஷனுக்கெலாம் செய்ய வச்சு உயிரை வாங்குறாளே. ஃப்ரெண்டாக வச்சுருந்த ஒரு கடமைக்கு எல்லாத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு புலம்பிட்டு சமைச்சிட்ருக்கான். சங்குக் சைலண்ட்டாக ஒரே ரூமில் தான் உட்காந்துட்டு அப்படியே விண்டோவே பார்த்துட்ருப்பான். வேறு என்ன தான் பிரச்சனை? ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி இருக்கார், சரியில்லையே. கொஞ்சம் டெரர் பீஸ் தான், அப்பப்போ சைலண்ட்டாக இருக்கார். என்கிட்ட இது வரைக்கும் எதுவும் பேசலடா அப்போ. ஒரு வேலை கத்தி எடுத்தாருன்னா ஓடிட வேண்டியதான். அப்போது நீங்களும் உள்ளே வந்திருப்பீங்க. டே ஜிமின் என்னடா கதவை திறந்து போட்டிருக்க, லாக்லாம் பண்ண மாட்டியா? ஏண்டி இங்கே என்ன 2 பொம்பளை பிள்ளையா உட்காந்துட்டு இருக்கோம்? இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் சேஃப்டி இல்லை, ஆம்பளைங்களுக்கு மாடி. டேய் சொல்ல முடியாது, நீ கதை எதுக்கு லாக் பண்ணி வை. ஒரு வேளை எங்கள் அப்பா ஆளுங்க ஒன்று கண்டுபிடிச்சி வந்து போட்டாங்கன்னா? ஏய் என்னடி சொல்கிற, போடுவாங்களா? ஜிமின் எதுக்கும் சேஃப்டியாக இருந்துக்கோ. சரி நான் சீக்கிரமாக வந்துட்டேன், அது வேலை முடிஞ்சிடுச்சு. என்னடி கையில் பேக்லாம் பலம் மாதிரி உள்ளண்ணா, இவ்வளோ ஃபைல்ஸ் படிக்க போறியாயும்? நீலாம் காலேஜ் நாளிலே படிக்க மாட்டியே. டே மூடுண்ண, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சங்குக்கு தான் கேட்டான். சரிண்ணா என்ன குக் பண்ணிகிட்ருக்க? ஏய் பாரு உன் புருஷனுக்கு ரேமன்லாம் செஞ்சுட்டேன், இது எனக்கு. நீயும் அதே சாப்பிட வேண்டியதானடா? இல்லடி எனக்கு ரேமன் அந்த அளவுக்கு செட் ஆகலை, அதான் சிம்பிளாக எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு. சரி எனக்கு, நான் எங்கள் வீட்டில் சாப்பிடவே இல்லை. ஏன்டி எனக்குன்னு வந்து மாட்டுற? இல்லை எனக்கு புரியல. உன் வீட்டில் தான் உங்கள் அப்பா அவ்வளோ பெரிய வீடை கட்டி விட்டு அங்கே 10 மேடை வச்சுக்கிறான், கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு செகண்ட் ஆகுமா?
விதமாக சட்டு வறுத்து விட்டுட்டு அங்கேருந்து இங்கே வந்து என் ஒருத்தனை பிடிச்சி சாப்பிட்லன்னு ஏன்டி தொல்லை பண்ணுற? ஜிமின், இப்படியா நம்ம பழகணும்? ஏய், இப்படி தாண்டி பழகணும். சும்மா தீனிக்கு மட்டும் என் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. குடும்பமே இங்கே வந்து உட்காந்துப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் உங்கள் அப்பனையும் கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிரு. நான் எல்லாரும் சமைச்சு போடுறேன். ஜிமின், கோச்சிக்காது ஜிமின். இங்கே பாரு, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. என்னது? ஏய், என்னாடி, நான் கூட ஏதாவது டைரி மில்க் தான் வாங்கிட்டு வந்திருப்பேன்னு பார்த்தேன். ₹1 சாக்லேட் மெலோடி வாங்கிட்டு வந்துருக்க. ஜிம்மன், மெலோடி எவ்வளோ ஃபேமஸாக போயிட்டுருக்கு, உனக்கு தான் தெரியல. வெளியில் ஒரு குழந்த பர்த்டேன்னு சொல்லி கொடுத்துட்டு போனா ரோட்டில். அப்பா அவகிட்ட வாங்கினேன். ஓ, அதை கூட நீ வாங்கலை சொந்தமாக காசு போட்டு? ஜிம்மன், போடா, இந்த வச்சுக்கோ, சாப்பிடு, உனக்கு பிடிக்கும்ல. ஐயோ கடவுளே, நான் போய் இந்த ஃபைல்ஸ்லாம் கொடுக்குறேன். ஆமாம், சாப்பாடு கூட பேசாமல் நானே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். சரி, எடுத்துகிட்டு போ. இல்லை வேணாம், நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கொடு. அவன் எப்படி எங்கே ரியாக்ட் பண்ணுவானே தெரியாது. திடீர்னு அதை தூக்கி அவன் மூஞ்சில் அடிச்சாலும் அடிச்சிருவான். நீயே கொடு, கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏய், ஒரு வேலையா மூஞ்சில் அடிச்சிட்டா? ஜமீன், தொடச்சிக்கலாம் ஜமீன். ஏய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கே? உன் மூஞ்சில் அடி கூட என் மூஞ்சில் அடிக்கலாமா? ஐயோ, உன்கிட்ட அவன் அது மாதிரி பண்ண மாட்டான்னு எனக்கா ஒரு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான். உன்னோட நம்பிக்கை தூக்கி குப்பையில் போடு. இந்த குடும்பமே வேணாம். இந்த பேர் இந்த வீடை விட எடுத்துக்கோ. நான் எங்கன்னா ரோட்டில் போய் போய்ச்சிக்கிறேன். ஜிம்மின், என்னடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவும் பண்ண மாட்டான் உன்கிட்ட, போதுமா? அது என்னடி என்கிட்ட? டேய், அதெல்லாம் கேட்காதடா. ஐயோ, எனக்கு தெரில, அவன் உங்ககிட்ட எதுவும் பண்ண மாட்டான். ப்ரோ, தப்பாக இருக்குது ப்ரோ நீ பேசுறது. என்கிட்ட எதுவும் பண்ண மாட்டான்னா எனக்கு புரியல. ஷியோ, டேய், நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா. அவனுக்கு உன் மேலே ஒரு சிம்பத்தி இருக்கலாம், அது மாதிரி சொன்னேன். ஓ, அது மாதிரியா? நான் என் வரலாறு சொல்லிட்டியா? இல்லை, சும்மா லைட்டாக தான் சொன்னேன். ஓ, சரி, போ, எடுத்துகிட்டு வரேன். ஆமாம், எனக்கும் அப்படி இந்த ரேமன். ஏய், உனக்கெல்லாம் செய்யலை ஒரு. சரி, நான் கேட்கல, போ, நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன். மனுஷனடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு இருக்க ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜங்குக் பார்க்கவே மாட்டான். ஜங்குக் அப்படியே அவங்க திரும்பி ஜங்குக் பார்க்குறான். இல்லை, வரலாமா? ஜங்குக் ஒன்றுமே சொல்ல. ஏன் இத்தனை நாள் என் வீட்டை நீ கேட்டுட்டு தான் வந்தியா? சரி, வரேன். இவ்வளோ டீசெண்டாக கூப்பிடக்கூடாது. இந்தா நீ கேட்ட ஃபைல்ஸ்லாம். ஜங்குக்கு அப்படியே அந்த ஃபைல்ஸை பார்த்துட்டு, ஆமாம், எனக்கு புரியல, கேட்டோன்னே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற என்ன? இல்லை ஏதாவது உள்குத்துருக்கா? ஜங்குக், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தானே என்னை பிளாக்மெயில் பண்ணி கேட்ட. ஓ ஆமாம்ல, நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணி வச்சுருக்கேனா? சரி, உண்மையான ஃபைல்ஸாக நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா எல்லாமே ஒரிஜினல் தான். உங்கள் அப்பா இத்தனை நாள் எத்தனை பேர் சொத்தை களவாண்டிருப்பான். ஒன்றா சீல் பண்ணுறேன். இப்போ மாட்டினாண்டி உங்கள் அப்பா. அதுவும் அவன் பொண்ணு கையாலே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ஒன்று ஊற்றிடலாமா சங்கு? ஜங்கு, ஒரு வேளை இந்த ஃபைலில் வச்சு நீ இதெல்லாம் பண்ணினா அப்பாவுக்கு அந்த ஃபைல் யார் எடுத்தாங்கன்னு டவுட் வரும்ல? ஆமாம், வரும். அப்போ நான் மாட்டிக்கிட்டேனா? என்ன சாவு? சங்கு, என்ன? ஏய், என்ன நினச்சிட்ருக்க? இல்லை உனக்கு காப்பாற்றுவேன் நினச்சிட்ருக்கியா? நீ இதெல்லாம் பண்ணா அது தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க. சரி, இதை விடு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? நீ சொல்கிறத நானும் பண்ணுறேன். நான் சொல்கிறத நீ பண்ணுவியா? என்ன உனக்கு பண்ணணும் நான்? இல்லை, என்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு புரியல. அது கொஞ்சம் கோபடம் தான் கேட்குறது. ஏன் அதுக்கு இப்படி கத்துற? ஜமீன் இருக்கான். ஏன், யார் இருந்தா என்னைனா நான் இப்படி தாண்டி பேசுவேன். பிடிச்சா சொல்லு, இல்லை கிளம்பு. எதிர்பார்க்காத நான் உனக்கு இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லிட்டு. சரி, நான் டேரக்டாக விஷயத்தை கேட்குறேன். எனக்கு உனக்கே தெரிஞ்சிருக்கோம் டயாங். எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு என்ன தான் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது டயாங் மேலே. கொஞ்சம் டயாங் எப்படி இருக்காருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன். அப்போ ஜங்குக்கு அப்படியே சைலண்ட்டா? இல்லை, எனக்கு புரியல. நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் நீ? அது தெரியாது, பட் ஆனால் எனக்கு டயாங்க பிடிக்கும் ஸ்டில். ஸோ ப்ளீஸ் டயாங் எங்கே இருக்கான்னு மட்டும் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணு. ஐயோ, ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறேன் பாரு, கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடு. இல்லை, எனக்கு இங்கே இருக்கிற வேலையே தலைக்கு மேலே இருக்கு. இதில் யாமன் எங்கே போனால் வந்தான்னு கண்டுபிடிக்கதான் வேலையா? முடியாது. ஜங்குக்கு உன் தங்கச்சியும் அவனை தான் லவ் பண்ணன்றதை மறந்துடாத. நான் இதுவாக தானே கேட்குறேன். அவன் நல்லா இருந்தானா ஓகே. இல்லை, இப்போ அவன் ஒரு வேளை நல்லா இருக்கான், எங்கனா போய் அவனையும் போய் அவங்க கொல்றதுக்கு கேட்குறியா? இல்லை உங்கள் அப்பனை விட்டு ஏதாவது பண்ண போறியா? சங்க லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத.
உனக்கு நான் தான் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். நான் நினச்சிருந்தா அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்காமலே இருந்திருக்கலாம். அப்போ ஜங்குக்கு கோவம் வந்து அவங்க கையை பிடிச்சி ரொம்ப கிட்ட இருக்கிறான். இல்லை, என்னை பார்த்தவனுக்கு எப்படி இருக்கு? நான் கிண வரிடுவா? என்ன நினச்சிட்ருக்க மனசு உள்ள? பாரு, இந்த வாய் பேச்சு இதெல்லாம் இங்கே வச்சிக்கணும்னு வச்சுக்கோயா, இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவேன். அப்போ கரெக்டா ஏய் யூன் டாடி எடுத்துன்னு வந்துட்டேன், 2 பேருக்கு ரேமன் சாப்பிடுங்க அப்படின்னு ஜிமின் வந்து நிற்கிறான். ஜங்கு ஜிமின் விட்டு. அப்போ ஜங்குக்கு ஒன்றுமே பேசாமல் அவங்கள இன்னும் டைட்டாக பிடிக்கிறான். ஜிமின் நீ அங்கே வச்சுட்டு போ. நடி நடுக்குறீங்க? ஏய் கண்டுக்காதடா, போடா, அவனே கொலவெறியில் இருக்கான். சரி சாப்பிட்றேண்ணா. ஏய் சாப்பிட வைடி, கஷ்டப்பட்டு செஞ்சேன். சரி ஜிமின் போ அப்படின்ட்டு ஜிமின் அனுப்பிவிட்டு ஜங்கு எதுக்கு அப்படி கையை இறுக்கமாக பிடிக்கிற? வலிக்குது, விடு. வலிக்குதா? எனக்கு இப்படி தாண்டி வலிக்குது. எனக்கு அப்படியே ஏதோ நைட்டில் தூங்க கூட முடியல. தூங்கினா நினைக்கக்கூடாதது தான் கனவுல வருது. ஜங்கு நான் பண்ணது தப்பு தான், பட் நான் அதுக்கு எப்படி சாரி கேட்டாலும் அது ஈடு ஆகாது. ஆமாம் ஆகாது, அதுக்கு தான் சொல்கிறேன், உன் உயிரை கொடுத்துரு, அப்போ நல்லா ஈடாகும். அப்படியே உன்னை நடுவில் நிற்க வச்சு கொளுத்தி விட்டுட்டு நீ எறியறத பார்த்து பார்த்து ரசிக்கணும் போல இரு. ஜங்கு ஷாப்டி பேசுகிற? ஐயோ அழுவுறியா? ஏன்டி ஏன் அழுவுற? என்ன மானே தேனே பொன்மானேன்னு கொஞ்சவன் பார்த்தியா? இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கலையோ? இல்லை, நான் உங்ககிட்ட அது என்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. இங்கே பாரு, எனக்கு இந்த லவ்வில் எதுவுமே ஜெயிக்காது. ராங்கா லவ் பண்ணேன், நசமாக போச்சு. அதுக்கப்புறமும் பிடிச்சது, ஆனாலும் அது ஒரு சைக்கோ. ஏய் யாரை சொல்கிற நீ? திரும்ப அவனை பார்த்த? அது அவனையோ பார்த்தேன், உனக்கு என்ன? ஏய் யாரை பார்த்த? என்ன ஜிம்மினா? 2 பேரும் ஒட்டி விட்டு பேசும் போதே நினச்சேன்டி இது மாதிரி தான் அது இருக்கும்ன்ட்டு. ஹோ, உனக்கு அப்படி தான் தோணுதில்ல? வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஜிம்மின் ஒன்றும் சைக்கோ இல்லை, நீ தான் சைக்கோ. நகரு, நான் போகணும் வீட்டுக்கு. இல்லை எனக்கு புரியல, இப்போ நீ என்ன சொல்ல வர? ஜங்கு உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, நகருன்னு சொன்னேன். ஏய் பேசிகிட்டு இருக்கும்போது என்னடி நகருன்னுட்டு இருக்க? உனக்கு அந்தளவுக்கு வாய்க்குழப்பு போயிடுச்சா அப்படின்ட்டு உங்கள் கழுத்தை பிடிச்சி நல்லா நெருக்கிறான். ஜங்குக்கு என்ன பண்ணுற? என்ன பண்ணிட்டுருக்கானோ? சும்மா தான் எல்லாரும் அழுத்தி பார்த்தா மூச்சு நிற்கிதா நிற்கலையான்ட்டு. ஜங்கு கையெடு, ஜங்குக்கு வலிக்குது ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப இது பண்ணுறீங்க. பட் ஜங்குக்கு செம்ம ஸ்ட்ரென்த்து கொடுக்குறான். அவங்களால சுத்தமாக முடியல, அப்படியே லூஸ் பண்ணுறீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே. அப்போ ஜங்குக்கை கொஞ்ச நேரத்தில் கையெடுத்துட்டு, என்ன எப்படி இருந்தது? எவனை பார்த்துட்டு வந்த போல்? அப்போ நீங்கள் நல்லா இரும்பிகிட்ருக்கீங்க. சித்திராத, தண்ணி குடி. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு உயிரோடு இரு, அப்புறம் போ, நானே அனுப்பி வைக்கிறேன். அப்போ நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, நீ ஒன்றும் அவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம், எனக்கே தெரியும் நான் பண்ணது தப்பு தான். நான் அதுக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் அது ஒர்த்து கூட ஆகாது ஜங்கு. ஆனால் எல்லாருக்குமே மன்னிப்பு இருக்குல்ல, ஏன் எனக்கு இல்லையா? ஏய் உன்னை மாதிரி ஜென்மத்துக்கு அதெல்லாம் கிடையாது. நான் நினச்சிட்ருக்க நான் உனக்கு அதெல்லாம் கொடுப்பேன்ட்டா? நான் அது சொல்ல, நீ கிளம்பு. நான் பண்ணது தப்புனா நீ பண்ணது தானே ஜங்குக்கு தப்பு. என்னடி தப்பு? என்ன தப்பு? நான் உன் தங்கச்சி பண்ணது தப்புன்னல்ல, அப்போ நீ கூட தான் என்ன பண்ண. நான் அவளுக்கு பண்ண அதே டார்ச்சரை நீ எனக்கும் தான் பண்ண. நீ பண்ண, நான் பண்ணேன். சரி, இப்போ நான் கொலை பண்ணிட்டேன், நீயும் என்னை கொலை பண்ணிட்டேனா? நம்ம 2 பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? உனக்கும் எனக்கும் வித்தியாசமே கிடையாது. நான் பண்ணது தான் நீயும் பண்ண. அப்படியே ஏதோ நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்க. நடி இல்லை நான் எனக்கு எதுவும் புரியல அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே கன்ஃபியூஷனாக நின்றுட்டுருக்கான். ஆமாம், ஒரு வேளை உனக்கு அவ்வளோ கோவம் இருந்து என்ன நீ வேறு மூலியமாக கூட தண்டிச்சிருக்கலாம், ஆனால் நீ அதெல்லாம் பண்ணல. நடி பண்ண சொல்கிற? உங்கள் அப்பா பணத்தை வச்சு எல்லாத்தையும் அடைக்கிறான், என்கிட்ட இருந்தது ஒரு வழி தான். இருக்கட்டும் ஜங்கு, நீயும் அதுக்கு பண்ணிட்டல்ல, 2த்துக்கும் சரியாக போச்சு. எனக்கு புரியுது, உனக்கு இழப்பு பெருசு தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நீயும் எனக்கு அதே தான் பண்ணியிருக்க. நான் என்ன உன் தங்கச்சிக்கு பண்ணணும், நீ அதுதான் எனக்கு பண்ண, அதை புரிஞ்சுக்கோ. அப்படியே அதை நல்லா மாதிரி பேசிகிட்டு இருக்காது. ஜங்குக்கு அப்படியே கோவமா உங்களே பார்த்துட்ருக்கான். இப்படி பார்த்தா நேற்றுலேருந்து நீ இப்படி தான் பார்த்துட்ருக்க. இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்லாம் எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கவும் வேணாம். உனக்கு இந்த மரமண்டிக்கு என்ன சொன்னாலும் புரியாது. உனக்கு கேட்ட ஃபெல்ஸை நான் கொடுத்துட்டேன், இன்னொன்று என்ன சொல்லுவேன்? நான் சொன்னதை நீ காதில் கூட வாங்கிக்க மாட்டேன். ஏய் எனக்கு இதுதான் முக்கியம், நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கணுன்ற அவசியமே எனக்கு இல்லை. என்ன ஜெகே ஜெலஸ் ஆகிறியா? ஏய் சிக் கருமோ, உன் மேலே
அது நான் தூக்கு போட்டு தொங்கலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. ஆமாம், தொங்கலாம் தான். உன் கூட இருக்கிறதுக்கு நான் தான் தொங்கணும். போ, நான் வேறு எதனா பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் எதுவும் என்கிட்ட சொல்லாத ஜங்கு, நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் போகலான்ட்டு கிளம்புறீங்க. அப்போ ஜங்குக்கு அவங்க கையை பிடிச்சி இழுத்து, செய்யாமல் போய் பாரு ஜிம்மினை, என் தங்கச்சி நான் எப்படி பார்த்தோனோ அதே மாதிரி பார்ப்பேன். ஜங்கு, ஜிம்மினை வச்சு எதுவும் சொல்லாத, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஓ, சொல்லிருக்கியா? பாருடா, இவ்வளோ நேரம் கூட அந்த கண்ணில் தண்ணி அப்படி நின்றுட்டு இருந்தது. ஜிம்மின்னு சொன்னோன்னே வருது. அப்போது நீ அவனை லவ் பண்ணுறியாடி அவனை? உனக்கே ஜங்குக்கு இவ்வளோ கோவம் வருது? நான் லவ் பண்ணால் உனக்கு என்ன வந்துச்சு? எனக்குலாம் அது ஒரு மயிறு கவலையும் இல்லை, புரியுதா? ஹோ, அப்புறம் இருக்கு நீ எப்படி பேசிகிட்டு இருக்க? உனக்கு கவலை இல்லைல்ல? கையெடு. ஏய், கையெடு ஜங்கு, நான் போகணும் வெளியில். ஜிம்மின் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன், நீ தனியாக உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்துகிட்டு வெளில போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே சைலண்ட்டாக கோவமாக பெட்டில் போய் உட்காந்துக்கிறான். வெளில போயிட்டு, டே ஜிமின், என்னடா தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா? யாருக்கு தெரியும், நீயும் புருஷனும் ரொமான்ஸ் பண்ணுவீங்க, அதனால தனியாக உட்காந்து சாப்பிட்ருக்கேன். எனக்கு பழகிச்சிடி தனியாக இருந்து. டே, ஏதாவது பொண்ணை டேட் பண்ண வேண்டியதானடா? எங்கடி எதையும் பொண்ணை டேட் பண்ணுறது? ஹே, நான் அழுதியாயுன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கும் லவ் கிவன் வந்துச்சுன்னா தெரியும். ஓ, அப்போது நீ ஒத்துக்கிற ஜங்குக்கு பிடிக்கும்ன்ட்டு. ஆனால் அங்கே லவ் வரலாம் வாய்ப்பு இல்லையும். எனக்கும் தெரியும், தெரிஞ்சே பண்ணுறியா? பெரிய விஷயந்தான். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன ஆச்சு? அவன் என்கிட்ட காலைல சொன்னான், இது மாதிரி உங்கள் அப்பா புவர் பீப்புள்ஸோடைய அந்த லேண்ட் அது இது நிறையா எடுத்திருப்பார்ல திருட்டுத்தனமாக. அதான் இந்த செல்வாக்கை வச்சு அவருக்கு கைப்பற்றி அவரோட காசாக மாற்றிக்கினாரே, அது மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாமே ஒரிஜினல் வேணும்னு சொன்னான். அப்போ ஜிமின், இல்லை எனக்கு புரியல, எப்படி? இப்போ பாரு, இப்போ உங்ககிட்ட இந்த வீடு இருக்குது, இது உன்னோட வீடு, ஓகேவா? இந்த வீடு எங்கள் அப்பாவோட வீடு, அவரால் மாற்ற முடியும் ஃபேக்கான ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு. இது உன்னோட வீடுன்றதா ரியல் டாக்குமெண்ட். அதை எங்கள் அப்பா சேஃப்டியாக எடுத்துகிட்டு ஃபேக்கான டாக்குமெண்ட்டை கோர்ட்டில் ப்ரொவைட் பண்ணி அவர் எடுத்துப்பார். அண்ட் ஜட்ஜுக்கு தேவையான அமௌண்ட்டையும் கொடுத்துருவார். ஸோ அதனால் அப்படி போகும். அந்த ரியல் டாக்குமெண்ட்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். மோஸ்ட்டாக எனக்கும் எங்கள் அப்பாவோட பிஏ அது மாதிரி 2-3 பேருக்கு தான் தெரியும். அங்கே எனக்கு தெரியும்னு இவனுக்கு எப்படி தெரியும்னு தெரில. எடுத்துகிட்டு வர சொன்னான். அப்புறம் என்ன பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஓ, லெவல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டியா? அது என்ன கன்றாவில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். சரி, அதை பற்றி விடு, நம்ம அதை பற்றி பேச வேணாம். அப்புறம் என்னமோ சொன்ன நினச்சேன், மறந்துட்டேன். சூப்பராக இருக்குடா ரேமன், எப்பயும் போல செம்மையாக செஞ்சுருக்கேன். தேங்க்ஸ் டி. ஆமாம், உங்கள் அப்பா எதுடி இதெல்லாம் பண்ணுறாரு? எல்லாம் பண ஆசை தான். ஆமாம், இதெல்லாம் உனக்கு தெரியும் எப்படி தெரியும்? மேபி நான் தான் டேடோட லிட்டில் பிரின்சஸ் நினச்சிட்ருக்கானே, அது மூலமாக தெரிஞ்சிருக்கலாம். பின்ன இல்லையா, நீ டேடோட லிட்டில் பிரின்சஸ் தான். டே கம்னேர்ரா, அவர் பணம் இதெல்லாம் நான் அப்படி வளர்க்குறாரு தான், இல்லைலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் எப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சேனோ அப்போத்துலேருந்தே அவருக்கு என்ன அவ்வளோலாம் பிடிக்காது. அது மாதிரி தான் போயிட்டுருக்கு எங்களுக்குள்ளே. அப்போ ஜிமினும், ஏய் ஆனால் சரியான கேப்பு மாதிரி உங்கள் அப்பன் சொட்டை எவ்வளோ பண்ணிடுவான் பாரு. ஹேய், நீ என்ன இப்போ அப்படி கூப்பிட்ற? எங்கேருந்து கற்றுக்கிட்ட? இல்லை, நேற்று ஜங்கு கொஞ்சம் பேசினாரா, அப்போ தான் மென்ஷன் பண்ணார் உங்கள் அப்பாவோட சொட்டையை பற்றி. அப்படியே கொஞ்சம் தோத்திக்கிச்சிடி. அவன் சரியான, அவன் அப்படி தானே கூப்பிடுவான், நீ அப்படிலாம் கூப்பிடாத. ஏய், நான் புருஷனோட தான் கூப்பிடுமா, ஃப்ரெண்ட்லாம் கூப்பிடக்கூடாதா? டே கம்முன்னுடுறா லூஸு. சரி, நீ நான் ஏன் கூட வந்து கொஞ்சம் சாப்பிட்ற? அவர் ஆமாம், கோவத்தில் வந்துட்டேன், தனியாக உட்காந்து சாப்பிடுவானான்னு தெரில. பேசாமல் நீ போய் கூட்டிகிட்டு வாயேன். ஐயோ, என்னால் முடியாது, நான் போய் கூப்பிட அவர் கழுத்தை பிடிச்சி மேலே தூக்க அவ்வளோதாண்டி, நான் அப்படியே போயிடுவேன். ஜிமின், நீ கூப்பிட்டா அவன் எதுவும் சொல்ல மாட்டான், நீ போய் கூப்பிடு. ஏண்டி ஜிமின், ப்ளீஸ் ஜிமின். சரி போகிறேன், அப்படியே மூஞ்சி இப்படி வைக்காது அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஜங்கு கூட ரூம் வந்து, ப்ரோ வெளில வந்து இங்கே கூட சேர்ந்து சாப்பிட்லாம்ல. அப்போ ஜங்குக்கு சாப்பிட கூட இல்லை, சைலண்டாக தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். இல்லை, எனக்கு பசி இல்லை. இல்லை ப்ரோ, கொஞ்சம் வாங்கலேன், கம்பெனியாவது கொடுங்க. அப்போ ஜங்குக்கு சைலண்டாக பார்த்துட்ருக்கான். ஐயோ ப்ரோ, இல்லை சொன்னால் கேட்க மாட்டீங்க அப்படின்ட்டு ஜிமின் கொஞ்சம் கம்பல் பண்ணி ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். ஜங்குக்கு இஷ்டமே இல்லை. இங்கே பாருங்க, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது ப்ரோ. நான் ப்ரோ வாங்க ஜாலியாக உட்காந்து சாப்பிட்றது விட்டு தனியாக என்ன ப்ரோ, சாப்பிடுங்க ப்ரோ, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சாப்பாட்டில் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே ஜங்குக்கு அவன் தங்கச்சியோட ஞாபகம் வருது. இப்படி தான் என் தங்கச்சி சொல்லுவான், நான் கோமா இருக்கும் போதெல்லாம் சாப்பாட்டை கோதுமையில் காமிக்கக்கூடாது, அதே மாதிரி சொல்கிறீங்க.
உங்கள் தங்கச்சி யாருன்னு தெரில ப்ரோ. பட் எனிவே சாப்பிடுங்க, அதான் முக்கியம் அப்படின்ட்டு டைனிங் டேபிள் கூட்டு வந்திருப்பான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்தோன்னே சைலண்ட்டாக அப்படி கீழே குனிஞ்சுக்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்கவே இல்லை. என்ன இவன் என்னை பார்க்காமலே வந்து உட்காடுறான், அந்தளவுக்கு திமிரா? ஹே ஜிமின், ஏன் அங்கே உட்காடுற? என் பக்கத்தில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். இல்லடி அங்கே ப்ரோ. அதெல்லாம் இல்லை, ஜங்குக்கு தள்ளி தான் உட்காருவான், நீங்கள் வந்து உட்காருவா. அப்போ ஜிமினும் சைலண்ட்டாக வந்து உட்காந்துருப்பான். டீ, ஏன்டா இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க? இப்படிலாம் இருக்காதடா, எல்லா பொண்ணையும் ஏமாற்றிட்டு போயிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினோட கண்ணத்தை பிடிச்சி கிள்றீங்க. ஜங்குக்கு அப்போ உங்களை பார்த்து முறைக்கிறான். இவனுக்கு என்னவா? இல்லைன்னுவா, முறைக்கிறான், கொளுத்தணுன்னுவா, சரியான சைக்கோ அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் கிட்ட ஜாலியாக பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கை பார்த்தா அவன் சாப்பிட்டவே இல்லை, அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஜங்கு ஃபுட்டை பார்த்துட்டு இருக்கிறதுக்கா செஞ்சு கொடுத்தது, சாப்பிட்டு, உனக்காக ஜிமின் கஷ்டப்பட்டு செஞ்சான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்கு, பாரு டென்ஷன் எதாவது, உன் மூஞ்ச பார்க்கவே முடியல. அப்போ கரெக்டாக ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஏய் இர்ரி, கரெக்டான டைமில் எவனோ கால் பண்ணுறான், நான் போய் பேசுகிறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு அவன் ஏந்து போயிடுறான். அப்போ நீங்கள் ஜங்கு கிட்ட க்ளோஸாக உட்காந்துட்டு, ஜேகே என் மேலே இருக்க கோவத்தை சாப்பாடு மேலே காட்டுது, சாப்பிடு. ஏய் வெளியே இவ்வளோ க்ளோஸாக வந்து உட்காந்துட்றிய, தள்ளிப்போ. ஏன் இஷ்டம், என் புருஷன் பக்கத்தில் வருவேன். ஏய் இவ்வளோ நேரம் அங்கே தானே ஒட்டி உரவாடிட்டு இருந்த, இப்போதைக்கு இங்கே வர. உனக்கு என்ன என் மேலே இவ்வளோ ஜலஸ் ஆகுது? ஏய் அந்த மயிரெலாம் ஒன்றும் ஆகலைண்ணா. அப்போ சாப்பிடு, ஜலஸ் ஆகலைன்னா சாப்பிடு. ஓ என்ன ட்ரிகர் பண்ணுறியா? ஐயோ நான் ஏன் ஒன்றை ட்ரிகர் பண்ண போகிறேன், சாப்பிட தான் சொல்கிறேன், சாப்பிடு ஜிக்கே. ஏய் ட்ரிகர் பண்ணிட்டுருக்கேட்டி நீ, நோந்துக்கார். ஜங்கு சாப்பிடு, நான் இடையே போய் உட்காந்துறேன், நீ சாப்பிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக போயிடுவேன். அப்போ ஜங்குக்கும் சாலட்ரி சாப்பிட்றான். ஓகே லைட்டாக தள்ளிக்காடுறேன். ஏய் நகுந்துக்கார். இதுக்கு மேலேயா? சி போதுமா, சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. பெரிய எண்ணெயாக பார்த்துட்ருக்க. இல்லை நல்லா இருக்கா சாப்பாடு? நல்லா இருக்கு, தேங்க்யூ. யார் செஞ்சது? நான் தான் ஜங்கு. அப்போ ஜங்குக்கோட முகமே மாறுது. ஹே துப்பிடாத, நான் இல்லை ஜிமின் தான் செஞ்சான், எனக்கு குக்கிங்லாம் அந்தளவுக்கு தெரியாது. உனக்கே தெரிய போகுது. ஐயோ ஆரம்பிச்சிடாதடா, எப்பா தெரியாமல் வாய் தவறி சொல்லிட்டேன், கம்முன்னு சாப்பிடு, நான் இந்த பக்கம் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமினும் வந்திருப்பான். நீங்கள் ஜிமின் கிட்ட எப்பயும் போல் ஜாலியாக பேசிட்டே சாப்பிட்றீங்க. ஜங்குக்கும் சாப்பிட்டு சாப்பிட்ருப்பான். இப்படியே அங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரத்துலேயே ஜிமின் எனக்கு ஃபோனே இல்லை, எனக்கு ஒரு ஃபோன் வேணும் ஜிமின். அப்பா இன்றைக்கி வாங்கி தரேன்னு சொன்னார். அப்புறம் நடி போய் வாங்க வேண்டியதானே? அப்பா கூட போகவே பயமாக இருக்குது, எப்போ உண்மை தெரியும்னு தெரியல. அவருக்கு எதனா நான் தான் பண்ணேன்னு தெரிஞ்சதுண்ணா. என்னாடி நான் நளினி அவரோட பொண்ணு. டே கம்முன்னுடுறா, நீ தான் நினச்சிக்கணும், அவருக்கு பணம் தான் முக்கியம் என்னை விட. அவருக்கு சொத்தெல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதாண்ணா. பொண்ணுலாம் பார்க்க மாட்டார், அவர் எனக்கு கொண்டு போட்டுருவார். இவன் என்ன கொள்றது? ஏய் உங்கள் அப்பா சரியான பணம் போயிடி, இருந்துட்டு போகிறான் போ. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லு. போனால் உனக்கு ஃபோன் தானே வேணும், என்கிட்ட இன்னொரு ஃபோன் இருக்குது, அது வேணா உன்கிட்ட கூடிரும், வச்சுக்கோ சேஃப்டி. ஒரு உங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ, ஏன் எப்படின்னா பூந்து ஓடி வந்துரு என் வீட்டுக்கு. கண்டிப்பாக கொஞ்ச நேரத்தில் இங்கேயே வந்துடுவார். பரவாயில்லடி, நம்ம 2 பேரும் மட்டும் எப்படின்னா தப்பிச்சிக்கலாம். பா நீ இல்லைவாடா ஃப்ரெண்டு, ஒன்று மாதிரி இருக்கணும்டா. நீ தான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கே அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கு ஆல்ரெடி உங்களை தான் பார்த்துட்ருக்கான். அம்மா என்ன தாண்டா வேணும்? என்னையே பார்த்துட்டு பா எப்படி தானோ வச்சுக்கன்னு வாங்கன்னு பார்க்குறாங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே இருந்து, ஜங்கு எங்கே வெளில போகிற? ஏய் என்னடி எங்கே வேணால் போவேன், அதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற? ஜங்கு இந்த டைமில் வேணாம், உனக்கு ஆல்ரெடி தலையில் அடிபட்டிருக்கு. ஏய் நான் நல்லா தான் இருக்கேன், இங்கே பாரு நீ இன்னும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்க. ஓ கழுத்தை பிடிச்சி அமுத்துனே அப்பயும் வீக்காக தான் இருந்தேனா என்ன? ஷோபா அதை பற்றி பேசாத, நீ வீக்காக இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு, நாளைக்கு போகலாம்ல. ஏய் நான் ஒன்றும் உங்கள் அப்பா முன்னாடி போயோ இல்லை 4 பேர் கூட சண்டை போடுவாலாம் போல. நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு சில காரியம் பண்ண வேண்டியது இருக்குது, அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு போயிடுறான். நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, பட் ஜங்குக்கு சுத்தமாக கேட்கல. அப்போ ஜமீன் வெளில வந்துட்டு, நேடி கண்டுக்கலையா போயிட்டாரா? ஆமாம் இதுக்கப்புறம் அவன் இங்கே வரமாட்டான்னு நினைக்கிறேன், அவனுக்கு தான் ஓகே ஆயிடுச்சுல்ல, போலீஸ் வேலைக்கு வேற போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான், இதுக்கப்புறம் அவனே அவனை பார்த்துப்பான். ஸோ நீ தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஏய் இந்த வீட்டில் இருந்தேன்னு யாருக்கு தெரிய போகுது? கரெக்ட் தான், ஒரு வேளை என்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் இந்த வீட்டில் வந்து ஒழிஞ்சிக்கிறேன், வேடலாம் தருவலடா. கண்டிப்பாக உங்கள் அப்பா என்கிட்ட போகாமல் எதுக்கும் சேஃப்டிக்கு இங்கேயே வந்து இரு அப்பப்போ, அதான் கரெக்டாக இருக்கும். சரி ஜமீன், நான் என் வீட்டுக்கு போகிறேன். சரி ஃபோனை வச்சுக்கோ, பத்திரம்ண்ணா தெரியாமல் வச்சுக்கோ, உங்கள் அப்பனுக்கு தெரியாமல்.
சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா கண்ணை முடிச்சிருப்பாரு. என்ன இப்படி தூக்கம் வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில், ஐயோ முடியலையே அப்படின்ட்டு ஏந்து உட்கார்றாரு. கரெக்டா சார் ஒரு பெரிய பிரச்சனை. என்னடா என்ன பிரச்சனை சார்? இல்லை, நம்மளோட ஃபுட் ஃபேக்ட்ரியை சீல் வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் நிலலாம் வாங்கியிருந்தோம்ல, அது எல்லாமே கவர்மெண்ட் இப்போ சீல் பண்ணிட்டு வந்து சார். என்னடா சொல்கிற? எப்படி தெரில, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் இதில் உங்கள் ரூமில் இருந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ என்ன இவன் அதுக்குள்ளேயே சீல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா? எப்படி தான் இவனால் மட்டும் இதெல்லாம் பண்ண முடியுதோ? மாட்டாமல் இருந்தால் சரி அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த பக்கம் உங்கள் அப்பா அங்கேயும் இங்கேயும் போய் பார்க்குறாரு. பட் எல்லா இடமே சீலாக இருக்குது. அப்படியே ஒரு பிளேஸில் வந்து நிற்கிறாரு. பார்த்தா எதிர்க்கு அப்படியே போலீஸ் ஜீப் வந்து நிற்கிது. அப்போ உங்கள் அப்பா அப்படியே கோவமாக நின்றுட்டுருக்காரு. அங்கே பார்த்தா அப்போ ஜங்குக்கு அப்படியே வெளில வரான். உங்கள் அப்பாவுக்கு செம ஷாக். வணக்கம் சொட்ட மாமனாரே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன எனக்கு கடத்தி வச்சிங்க, அது எவரை போய் பார்க்கணும், அவனை 4 தட்டு தட்டணும்ல, அதுனா மூலையில் மசாலா இருக்கா இல்லையா? கொஞ்சம் யோசிக்க வேணாமா அப்படின்ட்டு சொல்கிறான். உங்கள் அப்பாவுக்கு செம ஷாக். டேய் இவன் எப்படி வெளில வந்தான்? அங்கே இருந்த ஆளுங்களாம், டேய் இவனுக்காவது ஃபோன் போடு, என் ஃபோன் வேற உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு உங்கள் அப்பா ரொம்ப நர்வஸாக இருக்காரு. ஐயோ கூல் கூல் சொட்ட மாமனை, இப்படி டென்ஷனாக ஆகிதான் மண்டையில் முடியே இல்லாமல் கிரவுண்ட் அளவுக்கு விட வச்சுக்கிறீங்க. பாருங்க, பாதி சொத்தை எடுத்து வச்சு உங்களை பாதி லாக் அவுட் பண்ணியாச்சு. நாளைக்கு மீடியாவில் கொட்டை எழுத்துல அப்படியே நியூஸு அது இது வரும். பார்த்து சுகர் டேப்லெட்டு பிபிலாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் சேஃப்டி முக்கியம் இல்லையா? என்ன இருந்தாலும் நீங்கள் மாமனார் இல்லையா? உங்கள் அப்பா அப்படியே வந்து ஜங்கு கடை சட்டையை பிடிச்சி, டேய் எப்படா வந்த? அதுவா மாமனாரே, அப்படியே காற்றுலேயே சூப்பர்மேன் மாதிரி பறந்து வந்துட்டேன், அவ்வளோதான். அப்போ உங்கள் அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு, பார்த்து மேலே இல்லை இப்படி கையை வச்சது மீடியா எதனா ஃபோட்டோ எடுத்துகிற போது எல்லாம் நான் தான் என்னமோ ஏதாவது ஃபோனை ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்து வீடியோ எடுன்னு சொன்ன மாதிரி நீங்கள் என்னை பார்த்துடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஃபோனை ஜங்கு கிட்ட கொடுக்குறாரு. பரவாயில்லையே, வீடியோ நல்லா கிளியராக இருக்கு. ஆல்ரெடி உங்கள் பொண்ணு காரில் இருந்த ஒரு வீடியோ, அப்புறம் உங்களுடைய ரியல் டாக்குமெண்ட்ஸ் இப்போ என்கிட்ட தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ, இதுவே போதும்ல ப்ரெஸ்க்கு, அல்வா மாதிரி இருக்கும். எப்படி டேய் நீ பண்ணுறதுக்குலாம் ஒரு நாள் அனுபவிப்பாடா, வைக்கிறேன் பார்த்துக்கலாம், பார்த்துக்கும். எப்போ என்ன பண்ண போகிறீங்க இப்போது? என்ன பண்ண போகிறீங்க? வீட்டில் போய் யோசிக்க போகிறீங்களோ அப்படின்ட்டு நக்கெல்லாம் பேசிட்டு அப்படி ஜீப் மேலே ஏறி உட்காடுறான். ஒரு டீ சொல்லு, சுட சுட குடிச்சின்னே பேசுவோம். அப்போ உங்கள் அப்பா, உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடா அப்படின்ட்டு காரில் போய் உட்காந்து காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் வர்றாரு. சங்குக்கு அப்படியே டீ குடிச்சிட்டே சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஒரு நைட் ஆயிருக்கும். இவ்வளோ நேரம் ஆகுது, நைட்டே ஆயிடுச்சு, அப்பா இன்னும் வரல. ஒரு வேலை எதனா தெரிஞ்சிருக்குமோ? கடவுள் தானே காப்பாற்றணும், மாட்டிக்கினேன்னா அவ்வளோதான், அப்பாவே எனக்கு கொளுத்திடுவார் அப்படின்னு நீங்கள் பயந்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இல்லை, பயத்தை வெளியில் காட்டக்கூடாது, காட்டினா தான் மாட்டுவோம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்டு ஃபோன் பார்க்கலாமான்ட்டு ஃபோன் எடுக்கிறீங்க. ஐயோ இந்த ஃபோன் இருக்கிறது தெரியக்கூடாதுல்ல, ஒரு லூஸை மறந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு புக்கு எதிர்க்க இருக்கும். அதை அப்படியே எடுத்துகிட்டு உட்காடுறீங்க. கட்டவங்க அப்பா வர்றாரு. அப்போ நீங்களும் ஒன்றும் தெரியாத மாதிரி, பா என்னப்பா ஆச்சு இவ்வளோ நேரம், எங்கே போனேன்? யோன் கொஞ்ச நேரம் கம்மிரு, எனக்கு டென்ஷனாக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் அப்பா ரூம் போகிறாரு. நீங்களும் சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லோரும் போனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அப்பா ரூம் கிட்டே போகிறீங்க. என்ன பேசுகிறாங்க ஒன்றுமே கேட்கலையே. அந்த பக்கம் போனால் கேட்கும் ஜன்னல் வழியாக அப்படின்ட்டு இன்னொரு சைட் போய் ஜன்னல் லைட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் அப்பா, இது யார் பண்ணுது? யாரோ இங்கே இருக்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க, இங்கே எல்லாமே ஃபேக்காக இருக்குது, ரியல் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவன்கிட்ட இருக்குது. யார்? இந்த வீட்டுக்குள்ளே இருந்தே ஒரு கருப்பாடு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக யாருன்னா ஒரு ஆள், யாராக இருக்கும்? ஒரு வேளை என் ரைட் ஹேண்ட் அவனாக இருப்பானா, இல்லை லெஃப்ட் ஹேண்டா? ஒரு வேளை என் பொண்ணாக இருப்பாளோ? இல்லை அவரிக்க வாய்ப்பு இல்லை. அப்போ உங்களுக்கு உயிரே போயிடுது. ஐயோ கண்டுபிடிச்சிட்டு போலையே அப்படின்ட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் அப்பாவோட ரைட் ஹேண்ட், சார் உள்ளே வரலாமா? வாடா, என்ன இந்த விஷயத்த நீ தான் பண்ணியா? ஐயோ சார், இப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. ஒருத்தவங்க சொன்னாங்க மேட், உங்கள் பொண்ணு நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வெளில போகிறத பார்த்தாங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு அவ்வளோதான்
போச்சு போச்சு சொல்லிட்டாங்க. நான் சாவ போகிறேன். நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு ஐயோ முதல்ல லாக் பண்ணணும் அப்படின்னு உங்கள் ரூமை லாக் பண்ணிவிட்டு ஜிமின் கொடுத்த ஃபோன்லேருந்து ஜங்குக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஐயோ ஜங்கு கால் எடு, ஜங்கு கால் எடுறா. ஹலோ யார்? ஜங்கு நான் யூன் பேசுகிறேன். ஏய் உனக்கு ஏது ஃபோனு? ஜங்கு அதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமாக அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு நான் தான் ஃபைல் எடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த மேட் போட்டு விட்டுட்டா. சரி பண்ணாது. ஜங்கு பயமாக இருக்குது ஜங்கு, என்ன பண்ணுறது? நம்ம சமைங்க இந்த ஓடிடுவா. அது எதுக்கு என்கிட்ட கேட்டுட்ருக்க? எல்லாம் ஓடுறதுக்கு பயமாக இருக்குது, வெளியில் ஃபுல்லாக நிறைய ஆள் நிற்கிறாங்க. ஜங்குக்கு நீ வாயேன். ஏய் நான் பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு இல்லை? உனக்கு வந்து கூட்டிகிட்டு போக நினச்சிட்ருக்கியா? ஆனால் உன் தெருவுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். முடியாது, அங்கேயே கடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஐயோ பேசாமல் நம்மளே செவடிட்டு குடிச்சு ஜிமன் வீட்டுக்கு ஓடிடலாம். இல்லை அப்பாவுக்கு இப்போ நான் தான் கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பார். எப்படி கொஞ்ச நேரத்தில் அவரே வந்துடுவார். இப்போ நான் ஜிமன் வீட்டுக்கு போனேன்னா என்னால் அவனுக்கும் பிரச்சனை. வேணாம், எனக்கு ஃப்ரெண்டாக இந்த பாவத்துக்காக அவனுக்கு என்ன வேணாம். ஜிமன் கொடுத்த ஃபோன் வேறு இருக்குது, இது எங்கன்னா ஒழிச்சு வைக்கணும். எது வந்தாலும் என்னோடய போட்டோம் அப்படின்ட்டு அந்த ஃபோனை ஒழிச்சு வச்சுட்டு எங்கே போகிறது அப்படின்ட்டு ஒரு பதட்டத்திலே இருக்கீங்க. தப்பிக்கணும்னு தோணுது, தப்பிக்க வேணாம்னு தோணுது. என்ன பண்ணுறது யூன்? நான் பண்ணதுக்கு கருமா என்னை நல்லா தண்டிக்குது. ஆனால் தப்பிக்கணும், உயிர் காப்பாற்றிக்கணும்னு தோணுது. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக அப்படி நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் யாரோ உள்ளே வராங்க. ஜங்குக் நீயா? ஹே செவரேறி குச்சி வந்தியா? என்னை காப்பாற்ற வந்தேன்னு மட்டும் சொல்லிடாத. ஆமாம், எப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஜன்னல் வரையெல்லாம் வர ஆரம்பித்தாங்க அப்படின்னு நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா கதவை தட்டுறாரு. ஏய் கதவை திறடி. ஜங்குக்கு அப்பா. அப்போ ஜங்குக்கு ஒன்றுமே பேசாம அப்படியே ஒரு கத்தி எடுக்கிறான். ஜங்கு என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிறேன்? எதுவும் பண்ணல. அப்போ உங்கள் அப்பா நல்லா கதவை தட்டிகிட்டே இருக்காரு. ஜங்குக்கு எனக்கு பயமாக இருக்குது. அப்போ நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜங்கு நீங்கள் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது, பிளட் வேறு நிறைய ஊற்றுது. ஜங்குக்கு என்ன என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட சட்டையை நல்லா இறுக்கி பிடிக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கை பார்த்தா அவன் கண் அப்படியே கலங்கிட்டு, நடி நீ தானே வந்து எதனா பண்ணுன்னு அதான் காப்பாற்றிட்டேன் எப்படி அப்படின்ட்டு அந்த கத்தி அப்படியே வெளியில் எடுக்கிறான். நீங்கள் ஜங்கு வலிக்குது, வலிக்கிறதுக்கு தான் குத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண் அப்படியே கலங்கி ரெட்டாக இருக்குது. அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். உங்களால் வலியும் தாங்க முடியல. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை அவன் ஷர்ட்லேருந்து எடுக்கிறான். ஏய் கையறி. ஜங்குக்கு முடியல, சீக்கிரம் வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் அவன் மேலே சாயிறீங்க. அப்போ கரெக்டாக கதவு உங்கள் அப்பா நல்லா தட்ட தட்ட அப்படியே திறக்குது. டேய் இப்பெல்லாம் தட்டி இருந்தால் சரியாகுது, உடைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களும் உடைக்கிறாங்க. ஏய் கையை விடுன்னு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே விழுறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்துட்டு நிற்கிறான். ஓகேடா, இதோட இந்த பாட்டு நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போட்டுடுறேன். அண்டு முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு இந்த எபிசோட்ஸ் ஓகே தானே நான் போடுறது? பிகாஸ் எனக்கு தெரியல இது எப்படி உங்களுக்கு ரீச் ஆகுது, பிடிச்சிருக்கா அந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு. நான் என்னமோ ஒரு ஸ்டோரின்ற மாதிரி கொண்டு போகிறணும்னு எனக்குள்ள ஒரு ஃபீலிங். உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுங்க. அண்டு முக்கியமாக கமெண்ட் முக்கியம், அதில் தான் எனக்கு நெக்ஸ்ட் எபிசோடுக்கே ஒரு இது வரும். ஓகே, நான் ஒரு நாள் கண்டிப்பாக லைவ் வரேன். அப்போது நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஓகே, டாடா பாய், see you in next video.